இந்த சர்ச்சு கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் பேசி 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. என்னதான் போராடினாலும் சரி, என்னதான் செய்தாலும் மொத்தமாக எல்லாமே போனது போல இருந்துச்சு. இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. எத்தனையோ கேஸுகள், ஒன்றும் நடக்கலை, ஒரு முன்னேற்றம் கிடையல. நானும் உலகமெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு 50,000 பேர் உட்கார்ற இடத்த கட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஒவ்வொரு தடவை போகும்போது என்னாச்சு என்னாச்சு கேட்பாங்க. என்னமோ ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் செய்வார் செய்வார் செய்வார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மேலே இருந்த ஒரு மிஷினரி கேட்டார், ஏப்பா எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு நீ சொல்லி சொல்லி, உண்மையாக தான் சொல்கிறியா இல்லாட்டா அது நீ சும்மா ஆட்களை ஏமாற்றிட்டு அலையிறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் உண்மையாக தான் அது நடக்கும், அது நடக்கும். ஆகஸ்ட் மாதம் அவர் வீட்டை போய் தட்டுனேன். அமெரிக்காவில் அவர் வயசாகி உட்கார்ந்துருக்கார். ஒரு ஒரு வயதானவருடைய ஹோமுக்கு போகிறதுக்கு கணவனும் மனைவி பேசி உட்கார்ந்துருக்குறாங்க. அவர்கிட்ட போய் இந்த வீடியோவை காமிச்சேன். அவர் அப்படியே அசந்து போயிட்டார். ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறாரேப்பா, நாங்களாம் நினச்சோம் இது நடக்குமான்னு. ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் வேலை செய்துக்கிட்டே தான் இருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம இன்னும் அமர போகிறதில்லை. இன்னும் ஒரு 1,00,000 பேர் இருக்கிறத கட்டணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டட நிதியெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கட்டட நிதி, கட்டடம் கட்டினாலும் சரி கட்டாட்டாலும் சரி, இன்னும் இவ்வளோ பெரிய இடம் இருக்குதே, இந்த ஆத்துமாக்கள் வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மெல்லாம் இப்படி வருவோன்ட்டு யாராவது நினைச்சோமா? இல்லை. ஆண்டவர் இவ்வளவு சேர்த்த ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால் ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.